it's a village, but அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு broad mind இருந்தனால தான் இன்னைக்கு I am able to say I am a edu entrepreneur. So in that way my journey started. ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடும் போதோ ஏதோ ஒன்று பண்ணும் போதோ அவனுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வரும். ஒவ்வொரு குழந்தையும் சும்மாவாது ஸ்டேஜ் ஏறி இறங்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல ஏறிட்டாங்க அப்படின்னாலே தேர் ஃபியர் இஸ் கான். ஸோ அவனுக்கு உலகத்தை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்குவான். எனக்கு அவார்டுக்கு பின்னாடி நான் போனதும் இல்லை, அவார்டுக்காக நான் ஏங்கினதும் இல்லை. டுடே ஐ எம் கெட்டிங் so much of award na, it is not because of my effort, it is because of my team's effort. Money will not travel with the child for a long journey, but அவங்களுக்கு கொடுக்கிற knowledge, challenge, how to face the world, இத்தனையும் நம்ம கொடுக்கும்போது குட் ஈவினிங் அண்ட் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. கனவு மெய்ப்பட 14th எபிசோட். நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பீப்புளை தொடர்ந்து நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 14th எபிசோட். இந்த பர்டிகுலர் எபிசோட் கனவு மெய்ப்பட இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு ஹார்ட். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறது மணிமேகலை மோகன் மேடம். அவங்க ஒரு பர்சனலா சொல்லணும் அப்படின்னா எங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கும்போது இனோவேட்டிவ் சர்வீசஸ் நிறைய கடமைப்பட்டிருக்கு. பர்சனலா சொல்லணும்னா அபிஷியலா அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஒரு பெரிய ஐகான் அப்படின்னு சொன்னா அதுல சந்தேகமே. காரணம் என்னன்னா எஜுகேஷனல் ஸ்பேஸ்ல இன்னைக்கு அவங்க ஒரு ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் ரன் பண்ணும்போது ஒரு வேர்ல்ட் கிளாஸ்ல எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி அவங்கள போய் கனெக்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அவங்கள ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு இருந்த ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறிருக்கு. நான் பிஃபோர் கெட்டிங் இன்டு தி ப்ரோக்ராம் ஐ லைக் டு இன்ட்ரோடியூஸ் சார் அபிஷியல் ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் ஐ வில் கம் பேக் டு யூ. டாக்டர் மணிமேகலை மோகன் இஸ் a founder and managing trustee and correspondent of SSVM institutions. They have 2 campuses, one in Mettupalayam and Coimbatore. She is a member of General Council NCART. அவங்களோட எஜுகேஷன் பாத்தீங்கன்னா இன்னோவேட்டர் அண்ட் என்டர்பிரனர் வித் மோர் தென் 20 years of experience in educational field, post graduation psychology and rehabilitation science, 5 years integrated collegiate education at Holy Cross Trichy. She holds honorary degree of Doctor of Letters from America West University and University of South America, honorary professor of the Academic University UK. அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஹிஸ்டரி அகைன் ஃபவுண்டர், மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் தி SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க பொசிஷன்ஸ் ஹெல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிரைவேட் CBSE ஸ்கூல்ஸ் ஃபார் 14 years ஃப்ரம் 2002 to 2016. elite member of the World Confederation of Business, World COB. அவங்க வாங்கின அவார்ட்ஸ் நிறைய இருக்கு. நான் உண்மையாலுமே இந்த ப்ரொஃபைல ரீட் பண்ணணும்னா எனக்கு இந்த ஆக்சுவலா இந்த 1 hourல 50 minutes போயிருவங்கனால செலக்டடா தான் பண்ணியிருக்கேன். அவங்க வாங்கின அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்: Business Inspirational Institution Award by the World Confederation of Business, San Francisco; Revolutionary Educational Award 2020 by Amartya Vishwa Vidyapith; Asia's Top 100 Brands and the Asia's Best Leader Award; Angels of Change 2015 from Times of India; prestigious Kalvi Maamani Award instituted by Devakottai Nagarathar Charitable Trust. Devakottai அவங்க அது கடைசியா ஒரு அவார்ட் which is most important பாத்தீங்கன்னா Femina Icons 2020 was awarded to the mark of the journey of consistency in providing quality education. இதுதான் அவங்களோட அபிஷியல் ப்ரொஃபைல். நான் ஒரு 4-5 years முன்னாடி அவங்களை மீட் பண்ண போகும்போது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெயினர் நிக் ஹாலிக்னு ஒருத்தர் ஆஸ்திரேலியன் அஸ்ட்ரோனாட் வந்தாரு. அந்த ட்ரெயினரை நாங்க ரெசிடென்சில அரேஞ்ச் ப்ரோக்ராம். In the meantime, they want the trainer to come to the school. Initially, we thought, okay, ஒரு ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் மோகன் அவர் தான் சார் கூப்பிட்டு இருந்தாரு. இஸ் மை காலேஜ் சீனியர். ஐம் ப்ரௌட் டு சே தட் இஸ் மை காலேஜ் சீனியர். அவர் கூப்பிட்டு கேட்டப்போ லாட் ஆஃப் ஹெசிடேஷன்ஸ் பிகாஸ் ஃபாரின் ட்ரெயினர்ஸ் எப்படி அகாமடேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் somehow we managed to take him from the airport to the school. The way in which they have conducted in the school இன்னைக்கு என்னால மறக்க முடியாது. கிட்ஸ் ஹஸ் given the amazing. அவருக்கு ஒரு ரிசப்ஷன் கொடுத்திருந்தாங்க.
இன்னைக்கு என்னால் அதை மறக்க முடியாது. அன்னையில இருந்து இன்னைக்கு டிராவல் வரைக்கும் மேடம் அந்த என்டையர் டீம் அவங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டக்ட் ப்ரொஃபஷனலி. ஒரு ஸ்கூல் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கூல் SSVM குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்னைக்கு அவங்களை நாங்க இன்னோவேட்டிவ் சார்பா வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நிறைய சொல்லிட்டீங்க. நீங்க சொல்ற பார்த்தா நம்ம அந்த அளவு பண்ணிருக்கிறோமா அப்படின்றதே நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல கண்டிப்பா பண்ணிருக்கீங்க மேடம். பிகாஸ் நான் உங்களுக்கு அதாவது நமக்கு எப்பவுமே உள்ள இருந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் த இன்ஃபர்மேஷன் விச் வி ஹியர் பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் நான் ஷேர் பண்ணேன். எதுவுமே வந்து ஒரு அதிகப்படியா சொன்னேன்னு நினைக்கல. ஆக்சுவலா ரொம்ப முக்கியம் மேடம். ஆக்சுவலா இன்னைக்கு என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியா. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யூ கேன் சூஸ் எனிதிங் ஆக்சுவலா. பட் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது வந்து எஜுகேஷனல் ஃபீல்டு. பிகாஸ் இன்னைக்கு வந்து ஜென்ரலா எல்லாரும் சொல்றதா வீட்டுல 2 குழந்தைகளை வச்சு வளர்த்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது யூ ஹேவ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். நீங்க எதுக்காக இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க மேடம். இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குது. அது நான் சொல்லணும்னா ஐ கேன் மேக் இட் இன் a nutshell. Like I know, like after my husband completed his MBA in PSG, he had a mindset settle ஆனா வாழ்க்கையில கோயம்புத்தூர்ல தான் செட்டில் ஆகணும். அது அந்த PSG ஓட ஒரு இணைப்பு அப்படிதான் நம்ம சொல்லணும். So like that when he got job in South India West Coast and when he had to be there, கல்யாணமாகி அப்புறம் 1 year கழிச்சு நான் குழந்தையோட நான் அங்க குவார்டர்ஸ்க்கு வரோம். வந்து பார்த்தா லைக் அண்ட் நாங்க வந்து கான்வென்ட்ல படிச்சிருந்தோம். ஐ ஸ்டடிட் இன் சென்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட். ஸோ லைக் வி யூஸ் டு கம்யூனிகேட் ஒன்லி இன் இங்கிலீஷ். எங்களுக்கு கொஞ்சம் அதர் மதர் டங்ல பேசணும்னா வீல் ஃபீல் இட்ஸ் சம்திங் டிக்னிட்டி லாஸ் ஆட்டா வீல் ஃபீல். ஸோ அதே மாதிரி கல்யாணம் அங்கே வரும்போது என் பிறந்த குழந்தை வாஸ் ஸ்பீக்கிங் ஒன்லி இன் இங்கிலீஷ். அப்ப சுத்தி அங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் என்னடா இவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாதோ, மோகன்தாஸ் ஏதோ லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டாரு வடநாட்டு போனா அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வர சர்வெண்ட் பாத்தீங்கன்னா ஆக்ஷன்லயே பேசும். என்னடா ஆக்ஷன்ல பேசு, நான் நினைச்சேன் அது டெஃபென்டம், ஏன்னா நம்மளோடது ரீஹாபிலிட்டேஷன் சயின்ஸ். ஸோ அதனால நானும் அதுகிட்ட பக்காவா சைன் லாங்குவேஜ்ல பேசி இப்படி ஒரு நாள் எதேச்சும் நான் வெளியில குழந்தையோட துணியை எடுக்கலான்னு வெளில வந்தபோது அந்த சர்வெண்ட் வந்து கதை பேசிட்டு இருந்தேன் தமிழ்ல. ஏங்கோ உனக்கு தமிழ் தெரியும், ஏன் என்கிட்ட ஐயோ உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சு நான் உங்கள்ட்ட ஆக்ஷன்ல பேசுறேன். ஸோ இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது அப்புறம் தான் நெய்பர்ஹுட் குழந்தைங்க வந்து அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வென் ஐ கம்யூனிகேட் டு தெம் இன் இங்கிலீஷ், நன் ஆஃப் தெம் நியூ ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ். அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு இங்கிலீஷ் நீங்க என்னதான் எஜுகேஷன் இருந்தாலும் நல்ல ஃப்ளோ ஆஃப் இங்கிலீஷ் இருந்தா யூ கேன் க்ரோ ஹை அப்படின்னும் போது வெளியேறுன்ற காலம் போய் நீங்க இன்னும் இங்கிலீஷ்ன்றீங்க, முதல்ல உங்களை நாங்க மாத்துவோம் அப்படின்னாங்க. So this is how things have started changing. அப்ப அங்க கம்பெனில இருக்கிற பெரிய பெரிய ஆபீசர்ஸ்ல லைக் they'll come on transfers, ஒரு 1 year 2 year இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் நார்த்ல டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரில இருந்து வரும்போது பார்த்தா இவங்களுக்கு இங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டம் சிபிஎஸ்சில இருந்து வருவாங்க, இன்டர்நேஷனல் போர்ட்ல இருந்து வருவாங்க. இங்க வந்து திடீர்னு வந்து மெட்ரிகுலேஷன் சிஸ்டம் அண்ட் மக்கிங் சிஸ்டம் போது அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு when they are not comfortable with the school, they'll immediately shift and they'll go off. So அதுல வந்து லைக் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வைஃப், ஷி பிகேம் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஷி செட், மணிமேகலை ஆல் நீங்களே இந்த ஊர்ல இருக்கிறவங்க தானே, ஏன் ஒரு சின்ன கிண்டர் கார்டன், என்ன உங்க குழந்தைய வந்து எவ்வளவு அழகா யூ ஆர் க்ரூமிங், நீங்க ஏன் ஒரு கிண்டர் கார்டன் போடக்கூடாதுன்னாங்க. பட் ஐ வாஸ் சேயிங், நானே இந்த ஊர்ல இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரியல, பிகாஸ் கம்பெனிஸ் பொல்யூஷன் இஸ் லைக் தட், ஸோ ஐ எம் பிளானிங் டு வெக்கேட் த பிளேஸ் அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க இல்ல. And I developed, நான் ஸ்கூல் படிக்கும் போதே I was talented in different areas. ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், டிராமா ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எவ்ரிதிங் I'll showcase my talent. அதே மாதிரி நான் படிச்ச ஸ்கூல் வந்து இட்ஸ் something which has groomed us extremely well ன்னு தான் சொல்லணும். இப்பெல்லாம் வந்து அது எஜுகேஷன் சிஸ்டம்லே இல்ல. From 6th to 8th to 9th we had இன்டீரியர் டெக்கரேஷன் கிளாஸ் அப்படின்னு. ஸோ அப்ப அதுல பாத்தீங்கன்னா வீல் டூ டால் பெயிண்டிங், நிறைய அந்த உங்களுக்கு வீட்டுக்குள்ள சின்ன சின்ன ஒரு இதை கூட நம்ம எப்படி அழகா வைக்கலாம் அப்படின்றது. அது வந்து நான் படிச்சு முடிச்சுட்டு வெளில எல்லாம் வந்து அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து இங்கன்னா பார்க்கும்போது அது மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் தட் வாஸ் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ இன் மை லைஃப். ஸோ நான் வந்து வீட்டுல சும்மா இருக்க என்னால முடியாது. ஸோ என் குழந்தை தூங்கும் போது ஐ யூஸ் டு டூ லாட் ஆஃப் ஹேண்ட் ஒர்க்ஸ் அண்ட் கீப் மை ஹவுஸ் ஸோ நைஸ். ஸோ அப்போ நேபோர்ட்ல கேட்பாங்க அந்த குழந்தைங்களாம் வந்து, ஆண்டி எனக்கு இதை சொல்லி கொடுக்குறீங்களான்னு.
So okay, I'll say okay, I will teach. அப்ப அந்த மெட்டீரியல் எல்லாம் வாங்கணும் இல்லைங்களா? So whenever I go to Trichy, I used to buy and I used to come and I used to teach them. So like that, then they started becoming addicted to all my what to say, my talents like like crafting, painting, and the doll making. இதெல்லாம் வந்தோன்னா then they said, auntie, we learn English from you. ஏன்னா the way you are speaking, we like. நான் சொன்னேன், நீங்க தானே வெளில போன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறேன். இல்ல இப்போ உங்களுக்கு வந்து வேற ஊருக்கு நீங்க வந்தும் நீங்க இவ்வளவு டேலண்ட் இருக்குதுன்னா நாளைக்கு நாங்க லைஃப்ல இதை வச்சு நாங்க எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு. So that's how I started a spoken English school and class. And then அப்ப வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து நான் இன்னைக்கு ஒரு ஸ்கூல் நடத்துறேன் அப்படின்னா I have to say a great big thanks to the people of Sirumugai who identified my potential, my passion. So அப்ப எனக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட வர்றவங்க வந்து I will see that within 10 days they are very fluent in their language. So எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி மேம் 10 daysல எங்களை வந்து இவ்வளவு ஃப்ளூவெண்டா மாத்துனீங்க அப்படின்னு. So then they all started asking, ma'am, நீங்க ஒரு ஸ்கூல் போடுங்க, we'll bring our children. பட் அந்த ஸ்கூலும் I was saying, நான் வந்து இதே மெட்ரிகுலேஷன்லாம் நான் போட மாட்டேன், ஏதாவது போட்டா நான் டிஃப்ரெண்டா தான் போடுவேன், குவைட் சேலஞ்சிங். ஏன்னா எனக்கு வந்து I love challenges. எனக்கு வந்து ஒரு ஏதாவது ஈஸியா இருந்தா அதை செய்ய மாட்டேன், அது நிறைய காம்ப்ளிகேட்டடா இருந்தா அதை பண்ணுவேன். பட் I have to say a great big thanks to my husband who was very supportive. So that's the way I started up. So நான் ஒரு ஸ்கூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது I thought of a CBSE school and I had to educate the people in that locality what is CBSE, how CBSE your children will be growing and they will be taking up their career in life. So ஒரே ப்ரொஃபஷன் இல்லாம டிஃப்ரெண்டா they will have a wider range of knowledge and they can take up any profession in their life and they can shine. So அதை வந்து புரிஞ்சிச்சு. That's what I have to say. It's a village. பட் அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ப்ராட் மைண்ட் இருந்தனால தான் இன்னைக்கு I am able to say I am a edu entrepreneur. So in that way my journey started. So that's how I started developing myself inside the educational field and my passion started becoming very strong. And the passionல வந்து எதை எடுத்தாலும் நம்ம குவாலிட்டி. So whatever we do, we have to give the best. So and I used to say to the people, அந்த ஏரியால இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்லுவேன், இப்ப நீங்க 25 பேர் இருக்கிறீங்க, ஆனா இந்த 25 பேருக்கு குழந்தைங்க வந்து நீங்க இந்த லோக்கல்ல இருக்கிற குழந்தைங்களோட மட்டும் மிங்கிள் பண்ணா உங்க குழந்தைங்களோட நாலேஜ் இருக்காது. So one day I want to make a mark of this place in the globe. So உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 25 பேர் அன்னைக்கு வந்து யோசிச்சிருக்கலாம், என்ன இந்த அம்மா சொல்லுது அப்படின்னு. But today those parents who have traveled with me, where their children have completed their schooling, they have completed their college, இன்னும் அவங்களோட நான் வந்து I am in touch and communication. So எங்க பார்த்தாலும் கார்ல போனாலும் நான் நிறுத்தி எங்க நல்லா இருக்கீங்களா, ஷக்கீலா எப்படி இருக்கிற, அப்படி பிரியா எப்படி இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம். ஐயோ மேடம், இன்னும் எங்க குழந்தைங்களை ஞாபகம் வச்சிருக்காங்க சார். வாழ்க்கையில வந்து எனக்கு ஒரு அடையாளம் காட்டுனது நீங்க, உங்க குழந்தைங்க. So I cannot forget that life. So this is my journey of entrepreneur, edu entrepreneur. Very inspiring madam. Because வந்து ஏதோ ஒரு ஸ்பார்க் இருந்தாதான் நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். பிகாஸ் நம்ம வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருந்திருக்கோம். நீங்க இப்போ சிறுமுகைக்கு உங்களோட என்டையர் கிரெடிட் கிவ்ஸ் டு தட் என்டையர் வில்லேஜ்ங்கிறது வந்து உண்மையாலுமே இன்ஸ்பைரிங்கா இருக்கு. எல்லாருக்குமே வந்து மணிமேகலை மூவன் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனரா தெரியும். யூ பிகம் ஐகான், யூ டிராவல், யூ டெடிகேட்டட், உங்களோட பேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. பட் உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன, நீங்க எந்த பகுதியை சார்ந்தவங்க மேடம்? அது சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங். I don't belong to Coimbatore. I am migrated from Trichy. So I was born, brought up in Trichy, and since my husband was working in Coimbatore, we had to settle down in Mettupalayam. So after that நம்ம மேட்டுப்பாளையத்துல ஒரு ஸ்கூலு. தென் வென் வி வேர், எனக்குள்ள ஒரு கொள்கை, நான் இவ்வளவுதான் நம்பர்ஸ் வச்சுக்குவேன், இதுக்கு மேல நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன். தட்ஸ் ஹவ் கோயம்புத்தூர் ஸ்கூல்ஸ் கேம். So I did my schooling in Trichy, St. Joseph's Anglo-Indian Girls Higher Secondary School, which is one of the topmost school. நிச்சயமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அங்க வந்து சீட் கிடைக்கணும் அப்படின்னா it's a dream. அதே மாதிரி when I had to enter college, I did in Holy Cross College. அதுவும் நான் எடுத்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் சயின்ஸ். ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு அப்ப BA எக்கனாமிக்ஸ்,
பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஹிஸ்டரி இப்படியெல்லாம் படிச்சுட்டு இருந்த காலத்துல ஐ வாண்டட் டு டேக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஐ வாண்டட் டு கோ. அப்ப கூட எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ படிக்கிற படிப்பு என்னன்றதே தெரியாத அடையாளம் இல்லாத ஒரு படிப்புக்கு நீ படிக்கிறேன். படிப்பு வந்து நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ அதுக்கு அடையாளம் கொடுக்க வேண்டியது நம்ம. We cannot say the education. So I feel this is something different. I wanted to study and I know how to make it a right way for my own life. So anga padicha the rehabilitation is making a reliving of a life. So when I came to Sirumugai, I have to say I have rehabilitated the entire place in தான் நான் சொல்லணும். உங்களுக்கு வந்து நல்ல பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருச்சியில இருந்து இங்க மைக்ரேட் ஆகி ஒரு நல்ல பேஸை கிரியேட் பண்ணி உங்களுடைய ஏர்லி டேஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்போஷர் அப்ராட் போயிட்டு வந்த எக்ஸ்போஷர் ஹெல்ப் யூ இன் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான், நீங்க சொன்ன மாதிரி தான், இந்த 25 குழந்தைகளை இதே ஏரியால வச்சு இது பண்ணாதீங்க, வெளியில கூட்டிட்டு போவோம் பிகாஸ் இது லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் அப்படின்னு. இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு ஏரியா. இன்னைக்கு வந்து எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு இருக்கு மேடம். ஐ நோ தட் தேர் இஸ் a institution in Metropolitan, from there கோயம்புத்தூர்ல ஒன்னு இருக்கு. We have totally 5 institutions and around 10,000 children are studying in all our institutions put together. But அதே மாதிரி we give a lot of service also inside. ஏன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு பிசினஸ்ல வந்து நல்லா இருப்பாங்க, சடனா they will fall in their business. So அப்ப அதுல என்ன ஆகும்னா they say that we are shifting the child to another school. But எனக்கு தான் தெரியும் அந்த எஜுகேஷனோட வலி அந்த குழந்தைக்கு எவ்வளவு இருக்கும்னு. So that time I say to the parent, don't worry, உங்களால எப்போ முடியுமோ அப்போ ஃபீஸ் கட்டுங்க, but don't give a shock to the child's education. So அதுல நீங்க பாத்தீங்கன்னா we do a lot of services and all our teaching faculties, their kids, we give them a free education. And I have a policy like எங்கிட்ட இருக்கிற team of teachers வந்து comfortable இருக்கணும். So I take care of their kids extremely well, where in turn they are taking care of all the children extremely well. So இது வந்து ஒரு மாதிரி. ஸோ இப்போ நீங்க கேட்டீங்கன்னா நான் படிக்கிற காலத்துல வந்து நான் படிச்ச எஜுகேஷன் இட் வாஸ் an Anglo-Indian school. ஸோ உங்களுக்கு அந்த Anglo-Indian சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா we were not forced to mug and read. இப்போ உங்களுக்கு சிபிஎஸ்சில எப்படியோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த 10th வரைக்கும் நிறைய அனாலிட்டிக்கல் லேர்னிங், அப்ளிகேஷன் ஓரியன்டட் இது மாதிரி தான் போகும். அண்ட் 11th 12th வாஸ் அ ஸ்டேட் போர்டு சிலபஸ், சேம் இன் தட் Anglo-Indian ஸ்கூல். பட் அப்பயும் நாங்க வந்து எங்க டீச்சர்ஸ் வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்ஸ் இப்பெல்லாம் நாங்க படிச்சோம், இப்பெல்லாம் குழந்தைங்க படிக்க வைக்கிற மாதிரிலாம் அப்பெல்லாம் நாங்களாம் படிக்கல. வி லவ் வாட் வி ஸ்டடிட். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு முக்கிய காரணம் என்ன சொல்லணும்னா நம்ம மேபி ஈவன் யூ வுட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் our parents they didn't force us you become only an engineer, you become only a doctor. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அப்பா வந்து we were a middle class family only, I have to say. எங்க தாத்தா வேணா he was a very rich man, but எங்க அப்பா வந்து always he will say live with what you have in a very happy way. அது வந்து எங்க அப்பாவோட பாலிசியாவே வச்சிருப்பாரு. ஸோ அதனால ரொம்ப ஆர்கனைஸ்ட் டிசிப்ளின்ட் லைஃப் தான். அப்ப பாத்தீங்கன்னா கான்வென்ட்ல படிக்க வைக்கணும்னா இட்ஸ் பெரிய பணக்காரங்க தான் படிக்க வைக்க முடியும். எங்க அப்பா 3 பொண்ணுங்களையும் கான்வென்ட்ல படிக்க வைக்கும் போது அவர் வந்து சொல்லுவாரு, எல்லாரும் கேட்பாங்க, கஸ்தூரி நீ வந்து இப்படி படிக்க வைக்கிற பிள்ளைங்களே, இந்த காசு நீ சேர்த்து வச்சீங்கன்னா எவ்வளவு சொத்து சேர்க்கலாம். அப்ப எங்க அப்பா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, சொத்து எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம், மூளையை வந்து சேர்க்க முடியாது. ஸோ ஐ எம் கிவிங் மை சில்ட்ரன் த ரைட் எஜுகேஷன் அண்ட் ரைட் நாலேஜ். நாளைக்கு அந்த நாலேஜை வச்சு தேல் நோ ஹவு டு லிவ். நான் சேர்த்து வைக்கிற சொத்தை நாளைக்கு அந்த குழந்தைக்கு எப்படி அதை வந்து பிரயோஜனப்படுத்தணும்னு தெரியலன்னும் போது what am I going to do? So today I have to say a great big thanks to my father who had really given the right education. இந்த எஜுகேஷன் வந்து அவர் எனக்கு கொடுக்கல அப்படின்னா அவர் கொடுத்த அந்த எஜுகேஷன் it is not stopped with Trichy. It is traveled world wide அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி the teachers who were teaching us during those times I have to say அவ்வளோ டெடிகேட்டடா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் எப்படி சொல்லுவாங்கன்னா, யூ டூ திஸ், காட் வில் பிளஸ் யூ. இஃப் யூ ஆர் பர்ஃபெக்ட், காட் வில் பிளஸ் யூ. இது ஒண்ணுதான் திரும்பி திரும்பி அது ஒரு மெடிசன் ஆட்டமே நம்மளோட ரத்தத்துல ஏற்றி விட்டாங்க, அப்படிதான் நம்ம சொல்லணும். அண்ட் தேல் ஆல்சோ வில் பி லைக் தட். ஸோ இதுதான் இப்ப நான் வந்து எங்க டீச்சர்ஸ்டையும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நான் ஒரே ஒரு விஷயம் எல்லாத்தையும் சொல்றது என்னன்னா, லைக் யூ டூ ரைட் திங்ஸ் இன் அ ரைட் வே.
God will surely help you. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தடை வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா there's somebody who is watching us above. ஸோ அதுக்கோட எஃபெக்ட் வந்து நிச்சயமா நம்ம வந்து அனுபவிப்போம். அது மட்டும் இல்லாம and my dad will always say this thing, கடவுள் நம்மள ஏதோ ஒரு பர்பஸ்க்கு தான் இந்த பூமிக்கு அமைச்சிருக்கிறார். ஸோ அந்த பர்பஸை கரெக்டா செஞ்சுட்டு போங்க. காசு பணம் நம்ம பின்னாடி போனோம்னா நம்ம அதை தேடி நீ பின்னாடி போறதோட நீ உன்னோட பர்பஸ் ஆஃப் லைஃபை வந்து வாழுங்க அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் மை பர்பஸ் ஆஃப் லைஃப், வாட் ஐ எம் ட்ரீமிங் அண்ட் வாட் ஐ எம் டூயிங், ஐ ஹவ் காட் அ ரைட் ஃபேமிலி ஆல்சோ. என்னோட ஹஸ்பண்டும் அதே நினைப்புல இருக்கிறது, என்னோட குழந்தை, என்னோட மருமகன், இவங்க எல்லாருமே அதே ஃப்ளோல இருக்கிறதுனால they are all traveling with me. இதுக்கும் மேல SSVM ஃபேமிலி, மை டீச்சர்ஸ், மை பிரின்சிபல்ஸ். ஸோ அதனால இவ்வளோ நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன்னா இட்ஸ் மை டீம் அண்ட் மை எஜுகேஷன் வாட் ஐ காட் டியூரிங் மை ஸ்கூல் டேஸ். நீங்க வந்து ஒரே சிம்பிளா சொல்லிட்டீங்க. கிராட்டிடியூடுங்கிறது வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஒரு சொல்லிட்டீங்க. ஃபாதர், ஃபேமிலி, எல்லாத்தையுமே, அதாவது உங்க ஜெனரேஷன், ப்ரீவியஸ் ஜெனரேஷன் பிளஸ் உங்க என்டையர் ஃபேமிலி, அதாவது SSVM ஃபேமிலி, டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் மேடம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கடந்து வந்த பாதையை திருப்பி நினைச்சு பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறது நிதர்சனம்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாம ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் நீங்க வந்து அட்டாச் பண்றது பாத்தீங்கன்னா உங்களோட இருக்கக்கூடிய சர்க்கிள் அது வந்து இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து டெஃபினட்டா தெரியும் SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் அசோசியேட் பண்ணி வந்து பார்த்தப்போ, நான் ஒரு நாள் இருக்கும்போது நீங்க வந்து எக்ஸ்பிளைனிங், நான் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ண சொல்றேன். ஒரு குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லா சான்ஸும் கொடுக்கணும் நம்ம இன்ஸ்டிடியூஷன்லன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க கேள்வி, விச் மீன்ஸ் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் டான்ஸ்லன்னா டான்ஸ், யூ ஹேவ் அபவுட் 10+ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விச் யூ கிவ் அஸ் அ சாய்ஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் அதை பத்தி நீங்க சொல்லணும் மேடம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். யா, லைக் இப்ப நான் படிக்கும் போது பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல we learnt everything. அததான் வந்து நான் இப்ப இங்க வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல நம்ம வந்து கொடுக்கறது. பிகாஸ் ஒரு குழந்தை வந்து நான் வந்து ஒரு எங்களோட ரெகுலர் அந்த 8 பீரியட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு நாள் டான்ஸ் இருக்கும், வாரத்துல ஒரு நாள் மியூசிக் இருக்கும், வாரத்துல ஒரு நாள் தியேட்டர் ஆட்ட டிராமா இருக்கும், சிங்கிங் கிளாஸ் இருக்கும். பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, மேம் அவன் வந்து டிராமால இருக்கிறான், லைக் சிங்கிங்ல இருக்கிறான், ஆனா ஒன்னும் பண்ண மாட்டேன்றான். நான் அதை சொல்லேன், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். பேண்ட் வாசிக்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடும் போதோ ஏதோ ஒண்ணு பண்ணும் போதோ அவனுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வரும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குழந்தையும் சும்மாவாது ஸ்டேஜ் ஏறி இறங்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல ஏறிட்டாங்க அப்படின்னாலே தேர் ஃபியர் இஸ் கான். ஸோ அவனுக்கு வந்து உலகத்தை வந்து ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்குவான். அதே மாதிரி நம்மளோட ஸ்கூலோட ஆனுவல் டே ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் டே ஆகட்டும், ஐ மேக் இட் அ மஸ்ட் தட் ஆல் சில்ட்ரன் கிளைம் த ஸ்டேஜ். எங்களோட அந்த ஆனுவல் டே பாத்தீங்கன்னா ஒரு 1 hour ஒரு ஷோ ஓடும், கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா ஓடும். பேரண்ட்ஸே எப்படா சீன்ல உள்ள வந்தாங்க, எப்ப வெளியில போனாங்க, எப்படி இத்தனை பேர்த்தையும் நீங்க 5 நாள்ல ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு வாங்க. See this what we are doing. இப்ப குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல முடிச்சுட்டு வெளியில போகும்போது they are saying, ma'am I was an average child in the school. எதுக்கு எடுத்தாலும் நான் உங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்கேன், ஆனா இன்னைக்கு நான் காலேஜ்ல நான் டாப்பர் மேம், ஐ டோன்ட் நோ ஹவு அப்படிமா. நான் சொல்லேன், the reason why you are a topper is because you got scolding from me for speaking English. Like you didn't speak English, so I had to scold you to speak English. So that place you got the confidence. நீ ஸ்டேஜ் ஏறலன்னா நீ திட்டு வாங்கியிருப்ப. why you are not climbing the stage? climb the stage. நீ எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா நீ திட்டு வாங்கியிருக்க. எங்கேயா டிசிப்ளின்ல ஏதாவது குறைஞ்சுன்னா நீ திட்டு வாங்கியிருப்ப. இப்ப நீ காலேஜுக்குள்ள போகும்போது உன்னைய சுத்தி யாருக்கும் இதெல்லாம் இருந்திருக்காது. So you would have felt like a hero. So உனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், next 1 hour we need somebody to compare அப்படின்னும் போது I will do. நீங்க ஸ்டேஜ்ல நீ ஏறி இருக்க கூட மாட்ட, but you would have been somewhere behind the stage working on the stage. You would have got that guts. Okay, I can do. This is how we mold the children. ஏன்னா இன்னைக்கு வந்து லீடர்ஸை உருவாக்கணும். You know, ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்கில்லே என்ன உங்க ஃபீல்ட்ல உங்களுக்கு தெரியும். you are doing so much by bringing different people from different areas to create that and the young individualsல வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை டேப் பண்ணி நம்ம வெளியில போனாந்து we have to create the next generation in a bold way-ன்றது தான் நீங்க நிறைய பண்றீங்க. இததான் நான் ஸ்கூலுக்குள்ள பண்றேன். பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் wherever they used to say, ma'am, if we go in, when we are inside the school, we don't know that value of SSVM. காலேஜுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்க மேம், எல்லாம் கேட்பாங்க விச் ஸ்கூல் SSVM. ஓ SSVM சிதம் அப்படின்னு. நான் ஹாஹா இதுதான்டா நம்ம இங்க எதிரி. we are enjoying ma'am, whether you are enjoying or not,
we are enjoying. அதே மாதிரி all students, now I have to say one thing very interesting is, இப்போ எங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. பசங்க வந்து finished and who is there in college, those students they said, மேம் என்னோட பிரதரோட நம்ம ஸ்கூலோட ஆன்லைனை பார்த்து அப்படியே அசந்துட்டோம் மேம். என்னடா மேம் லைக் திஸ், இட்ஸ் நாட் கோயிங் இன் காலேஜ் மேம். ஐடியா மேம், எப்படிதான் கரஸ்பாண்டன்ட் மேம் வந்து இப்படி எல்லாம் அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி உள்ள போடுறாங்கன்னு தெரியல. அப்புறம் அதுல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ரிப்போர்ட் கார்டு வி குடன்ட் டூ இட் ஆன் த சாஃப்ட்வேர், ஸோ டீச்சர்ஸ் வேர் டூயிங் இட் இண்டிவிஜுவலி. ஸோ தே ஆஸ்க் த டீச்சர், மேம் ஹவ் ஆர் யூ டூயிங்? மேம் நான் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நான் கண்டுபிடிச்சிக்கேன், நான் வேணா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க கரஸ்பாண்டன்ட் மேம் சொல்லி இந்த சாஃப்ட்வேர். ஸோ அட் அ டைம் 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 மினிட்ஸ்ல பேரண்ட்ஸ்க்கு ரீச் ஆயிரும் ரிப்போர்ட் கார்டு. மேம் அப்புறம் அந்த டீச்சர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு, மேம் ஆர் ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி டு டூ த சார்ட்டாஸ்ன்னு பண்ண சொல்லுங்க உடனே, இஃப் இட் இஸ் ஃபைன் வில் சி திஸ் இஸ் வாட். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல்ல வந்து when they are in the computer class, டீச்சர்ஸ் இங்க இருக்கிறவங்க வந்து they give them projects not to copy. உனக்கு என்ன தெரியுமோ நீ பண்ணு, ப்ராக்டிகல்ஸுக்கு எக்ஸ்டர்னல்ஸ் யார் வந்தாலும் வில் ஷோ யுவர் ப்ராஜெக்ட், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அதர் தேன் வாட் த போர்ட் ஹேட் ஆஸ்க்ட். இதுக்கு உனக்கு மார்க் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா வேண்டான்றாங்க. ஸோ த சில்ட்ரன் தே கம் அவுட் வித் லாட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூலோட டிஜிட்டல் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஐ ஹாவ் டு சே கிரேட் பிக் தேங்க்ஸ் டு ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க நிறைய கிரியேட் பண்ணது இப்போ உள்ள இருக்கு. ஒண்ணும் இல்லை, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு ஸ்டூடெண்ட் காப்பி பண்றான்னு தெரிஞ்சுட்டு காப்பி பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேரை சைலண்டா இப்போ 2 நாள் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி now that is also happening. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஆர் காலிங், மேம் அந்த ஸ்டூடெண்டோட சாஃப்ட்வேரை போட்டோன்னு எல்லா ஸ்டூடெண்ட்டும் 0 வாங்கிட்டாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு, மேபி they are all copying. ஸோ அவனுக்கு ஒரு கிரேட் பிக் தேங்க்ஸ் சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் we are creating leaders from what I learned in my school, what I am doing it in our school. மேடம் நான் வந்து 2 இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். I would like to share also. என்னன்னா ஒரு தடவை மலேசியன் மினிஸ்டர் தத்தோ சரவணன், இப்ப மினிஸ்டரா இருந்தவர், அப்ப எம்பியா இருந்தவர், கேம் டு அவர் ஸ்கூல். ஆக்சுவலா அந்த வில்லு பாட்டை ஒன்று பாடினாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்சிங். ஆக்சுவலா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போய் அவர் அதை பத்தியே தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. The kind of talents they have shown. ஒன்னு. ரெண்டாவது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஆடிட்டோரியம். அங்க இருக்கக்கூடிய ஆடிட்டோரியமுடைய கிளாரிட்டி, சவுண்டு, தட் மேக்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். ஒன்னு. இன்னொன்னு வந்து கவிஞர் வைரமுத்துவோட 60th பர்த்டேக்கு பேண்ட் வாசிச்சது நம்ம டீம். இந்த 2லயுமே ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபஷனலிசம். அப்பதான் நினைச்சேன், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சடனா ட்ரெயின் பண்ண முடியாது, அவங்களுக்குள்ள அந்த பேஷனை கிரியேட் பண்ணலன்னா அது முடியாது. ஐ திங்க் யூ ஆர் டெல்லிங் த ரைட் திங். எஜுகேஷன்ல ஆவரேஜா இருந்தாலும் அதர் டேலண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கிண்டில் பண்ணி விட்டா போதும்ன்றீங்க. ரொம்ப நல்லா மேடம். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் எஜுகேஷன். மேடம் நீங்க எஜுகேஷன் ஃபீல்டுல ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் ஐ வாண்ட் யூ டு ஷேர், பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சீயிங். இதுல மிக்சட் ஆடியன்ஸ் டெஃபினட்டா நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும் இன் ஹேண்ட்லிங் கிட்ஸ், இன் ஹேண்ட்லிங் தி அதர் ஏரியாஸ். ஆக்சுவலா அதை பத்தி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க சேலஞ்சுன்னு சொன்னீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியோட ஆழம் என்னன்னு நம்ம தெரியாம குதிச்சதுதான் நாங்க எஜுகேஷனுக்குள்ள. அதனால இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க சேலஞ்சா பார்த்ததே இல்லை. அதுவும் உங்களுக்கு தெரியுங்க என்னோட ஹஸ்பண்ட பத்தி, அவர் வந்து காம் அண்ட் கம்போஸ்டர். நம்ம கூட அப்பா இது ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இன்னும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, வில் ஹேண்டில் இட் அப்படின்னு. வாழ்க்கைனா எப்படி வந்து உப்பு, காரம், இனிப்பு, துவப்பு எல்லாம் அந்த மாதிரி தான் அவர் சொல்லுவார். லைஃப் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆனா கூட அவர் சொல்லுவார், இதெல்லாம் ஒரு மேட்டரும் இல்லை, ஜஸ்ட் சிட் 2 minutes அனலைஸ் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் தேர் இஸ் அ சொல்யூஷன். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாரு, யூ டூ திங்ஸ் இன் அ மோர் கன்ஸ்ட்ரக்டிவ் வே, you will not face any problems, but when you do things in a destructive way, daily உன்னோட பீஸ் வந்து போயிருவாங்க. See, because I am the association president for Tamil Nadu private management schools. நான் அங்க உட்காரும் போது there will be hundreds of management who sitting, they'll talk every issue as a problem. பட் அப்ப நானே யோசிப்பேன், நம்ம இதெல்லாம் ப்ராப்ளமா யோசிக்காம நம்ம பாட்டுக்கு we are traveling, what is this அப்படின்னு. அப்புறம் மீட்டிங்லாம் முடிஞ்சு வந்து எங்க வீட்டுல அவர்கிட்ட கேட்டேன்னா, என்னப்பா இவ்வளோ ப்ராப்ளம் சொல்றாங்க, நம்மளுக்கே அது ப்ராப்ளமா தெரியல, சந்தோஷப்படு, நீ அதை ப்ராப்ளமா யோசிக்காத வரைக்கும். பிகாஸ் வாட் எவர் யூ டூ இட் ப்ராப்பர்லி. ஏன்னா கவர்மெண்ட் என்ன உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 20 feet விட்டு காம்பவுண்ட் கட்டுங்கன்னு சொல்லும் போது நீ அந்த செஞ்சிருந்தீங்கன்னா தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் யூ. பட் நீ அதை பண்ணலன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். அதே மாதிரி when they say you pay the tax, you are collecting the fees, pay the tax, that's not a problem. So this is how everything is. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம்ல வந்து சிலபஸ் மாத்துறாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ப்ரொடக்டிவா
we'll have to reach to the child and make things happen. அதையும் ப்ராப்ளமா பார்க்காதீங்க. The biggest challenge இப்போ இந்த கோவிட்ல வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒண்ணு வந்து of course financial crisis everybody are facing. இத வந்து எல்லா ஸ்கூல்ஸும் தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்கன்னா I am very sure education is not swiped in India. இல்ல அப்படின்னா educational field will have a big hit for the year 2021. ஏன் கேட்டீங்கன்னா 21-22ல வந்து என்ன parents who all had the savings they would have paid the fees for 2020 இந்த இயர். பட் இந்த வருஷம் வந்து நிறைய ப்ரொடக்டிவா எதுவும் நடக்காதனால லைக் த ஃபாலோயிங் இயர் இட் பி அ பிக் ஹிட். பட் அதுலயும் வந்து ஓவர் கம் பண்ணிட்டோம்னா இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் லெசன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு வி கேன் ஃபேஸ் த லைஃப் அண்ட் ஹவு வி கேன் ஓவர் கம் ப்ராப்ளம்ஸ். இப்பயும் நாங்க எல்லாருமே எல்லா ஸ்கூல்ஸ் நாங்களாம் எல்லாம் எப்படி டேப் பண்ணிக்கிறோம் தெரியுங்களா சார்? டிமார்டலைசேஷனே தாண்டிட்டோம். கோவிட் வந்து we can manage and we can go ahead and we each one of us we feel happy that we have to appreciate our parents and motivate our parents and do our best to the children. So when schools are doing the best to the children, in the biggest challenge வந்து தாண்டிடலாம் நாங்க நினைக்கிறோம். டெஃபினட்டா மேடம், நீங்க சொல்ற ஒரு இது கோவிட் வந்து எல்லாரையுமே புரட்டி போட்டுச்சு. இந்த இண்டஸ்ட்ரியில எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியுமே. பட் லக்கிலி எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு கண்டினியூட்டியாக இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ் பண்ணி ஆன்லைன்ல வச்சிருக்க முடியுது. பட் நாங்களும் எங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமும் எங்க குழந்தைகளுக்கும் வந்து paid the full fees whatever they asked, because we know இந்தியால வந்து ஏர்லி எஜுகேஷன் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். நம்மளோட ஊரோட சிஸ்டமே வந்து ஏர்லி எஜுகேஷன், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன்ல நம்ம தான் ஸ்ட்ராங். அந்த இடத்துல we don't want to compromise. ஏன்னா டீச்சர்ஸ் நல்லா இருந்தாதான் அந்த இன்ஸ்டிடியூஷனே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நீங்க நிறைய ப்ரொஃபஷனல் பாடிஸோட அசோசியேட் பண்ணிருக்கீங்க மேடம். அதாவது பிரைவேட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்கீங்க, லீடரா இருக்கீங்க. எது உங்களுக்கு அதிக திருப்தியை கொடுத்தது? so many positions in other professional bodies other than your institution. உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வேணும். ரெகுலரா இந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிறோம், பட் இதை தாண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கும்போது எந்த பாடி ப்ரொஃபஷனல் பாடி உங்களுக்கு லைக் யா ஆஃப் கோர்ஸ் லைக் இப்போ வந்து ஐ எம் ரீசென்ட்லி இன்சைட் தி என்சிஆர்டி பிளானிங் கமிஷன்ல இருக்கிறேன். அதுல நடக்கிற டெய்லி மீட்டிங்ஸ்ல டெய்லி அந்த சிலபஸ் நிறைய மாற்றங்கள் வருது. அதுல வந்து அந்த டெய்லி அந்த வாட் எவர் சேஞ்சஸ் இஸ் ஹேப்பனிங் இன் த எஜுகேஷன், அப்ப அதுலயும் நம்ம ஒரு அங்கமா இருக்கிறோம் போது அந்த மீட்டிங்ஸை வந்து ஐ எம் சோ ஹாப்பி டு அட்டெண்ட். அண்ட் நோ, ஏன்னா அதான் எங்களோட அசோசியேஷன் மெம்பர் ஒருத்தவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன் ஒரு 10 days பிஃபோர். நான் சொல்லிட்டு இருந்தேன் எஜுகேஷன் ஃபீல்ட்ல தேர் சோ மச் ஆஃப் சேஞ்ச் விச் இஸ் கோயிங் டு கம். அப்ப அவங்க சொன்னாங்க, மேடம் நீங்க தான் என்சிஆர்டில இருக்கீங்களே, எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் லீட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நான் லீட் பண்ண முடியாது, but I know that India is going to rock the world with the new syllabus plan which is coming. நான் சொன்னேன் நம்ம படிச்ச காலத்துல என்னெல்லாம் இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கில் ஓரியன்டா வருது. நடுவுல இடைப்பட்ட காலத்துலதான் கொஞ்சம் எங்கேயோ தப்பு நடந்துச்சு. சிஸ்டம் நல்லா தான் இருந்தது, எங்கேயோ நம்ம தப்பான ட்ராக் ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்துட்டோம். பட் அகெயின் இட்ஸ் கம்மிங் அவுட் இன் அன் எக்ஸலண்ட் வே. ஸோ அந்த செஷன்ல நம்ம இன்வால்வ் ஆகுறது, என்னோட இன்புட். இப்போ ஒரு சோஷியல்னு எடுத்துட்டீங்கன்னா சோஷியல்ல வந்து என்னோட இன்புட் வந்து நான் கொடுக்கும் போது ஐ எம் சோ ஹாப்பி. ஏன்னா குழந்தைங்க வந்து வேதம் வந்து எந்த அளவுக்கு டெப்தா தெரிஞ்சுட்டாங்கன்னா their life is more disciplined and organized. So இந்த ஏரியால லைக் ஐ எம் சோ ஹாப்பி பிகாஸ் ஏன்னா இட் இஸ் மோர் கனெக்டட் வித் எஜுகேஷன். ஸோ அதுல அந்த நியூ சேஞ்சஸ் வர அதே மாதிரி whenever I am more connected because I am one of the Oxford honorary professor also. So இப்போ அவங்க பாத்தீங்கன்னா நிறைய லாஸ்ட் இயர் நாங்க வந்து நான் செஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது தே செட் இனிமே ஸ்கூல் சிஸ்டமே இருக்காது, எல்லாமே வந்து ஓப்பன் சிஸ்டம் தான். ஸோ யூ கேன் சிட், த சைல்ட் கேன் நீடன்ட் கோ டு த ஸ்கூல், தே கேன் சிட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் ஹவுஸ்ன்னு ஒரு சிஸ்டம் தான் நாங்களாம் பேசிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா இந்த கோவிடுக்கு அப்புறம் ஈவன் த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆஸ் honorary professors now we are all discussing in the online meeting as schools are not there, children will become mad, they'll go to depression. So in the rendu field which is more connected with education, I really love to serve. And even if they give me, because இது ரெண்டுமே எனக்கு வந்து 3 years தான் என்னோட பொசிஷன், so another 2 years I have in Oxford
And another, because now only I recently joined NCERT Syllabus Planning Commission, so another 3 years I'll be traveling with it. So in the 3 years, I think I will get more knowledge on education and how to revamp the present existing system. One of the prestigious forum because you are contributing whatever you have experienced, you will be giving the right inputs. எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்கா தெரியும் மேடம், உங்களுக்காகட்டும் மோகன் சாருக்காகட்டும், யூ ஹேவ் அ ஹியூஜ் கனெக்ட். அதாவது வந்து யூ நாட் ஒன் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொஃபஷனல்ல சின்சியரா இருக்கீங்களோ அது மாதிரி யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த பீப்புள் அரௌண்ட் யூ. அதுல வந்து சந்தேகம் இல்லை. பிகாஸ் நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம், கேள்வியும் பட்டிருக்கோம். வாட் இஸ் யுவர் சே ஆன் நெட்வொர்க்கிங்? நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க எல்லாருமே. வாட் இஸ் யுவர் சே ஆன் தட்? So first of all, I have to say a great big thanks to my husband ன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா every call he will attend, he'll never miss a call, and he will give more importance to every individual, be it their level in economic level le pathina low or high in la or paak maadar. He will respect everybody as a human. அது ஒரு ரீசன் தான் we have grown to this level. நான் சொல்றேன், இப்ப நீங்களே வந்து அவரோட டிராவல் பண்ணிருக்கிறீங்க நிறைய. அதே மாதிரி இப்போ உங்களோட கனெக்டிவிட்டியில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவருக்கு தெரியும் போது he will value every person for every. நான் கூட கேட்பேன், அப்ப நீங்க அவர் எனக்கு தெரிஞ்சு மொபைல் வந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட போன் நம்பர் அதே நம்பர் தான். ஏன்னு கேட்டா அவர் சொல்றாரு, there is so much of connection in this. இதுல நான் இன்னைக்கு ஒரு நம்பரை நான் மாத்தினா கூட I will miss that network of people. So night 1 மணிக்கு கூட from anywhere any call comes from his friends or well-wishers, he'll immediately get up and he'll attend the call. I'll say, appa night 1 o'clock avanga koopran, don't see it's 1 o'clock, they have some emergency, I have to attend and work. So in this way we are really delighted to have the type of friends. இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க இப்ப உங்க மூலியமா எங்களுக்கு வந்து வைரமுத்து சார் தெரியும், தத்தோ சரவணன் சார் தெரியும், அதே மாதிரி நிக்காலி யார் உள்ள வந்தாலும். அதே மாதிரி இப்ப நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த சென்னையின் எஃப்சில வந்து இவரு சமீர் சார் இருந்தாரு. அவரு பாத்தீங்கன்னா அவரு மூலியமா வந்து we got a very big connectivity of அம்பானி சிஸ்டர். அவங்கெல்லாம் நம்ம வந்து அம்பானி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது we are seeing it in a different level. பட் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா they are also like us, very humble, down to earth, normal லைஃப்ல தான் இருக்கிறாங்க. So Nita we came to know, then Abhishek Bachchan, இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they have become more like a family. இப்ப நீங்க எல்லாம் எப்படி ஒரு மோகன்தாஸ் மணிமேகலை எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி. So this type of connectivity வரும்போது I am really blessed. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து my husband தான் நான் சொல்லணும். ஏன்னா அவர் என்ன ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் he gives them respect. And இது வந்து ஒரு விஷயம் வந்து I learned it from him and I have to say. ஏன்னா யார் வந்து இப்ப போன் பண்ணி மோகன்தாஸ் நாங்க உங்க வீட்டுக்கு வரோம், we are coming for lunch அப்படின்னா இவர் ஒரு நிமிஷம் கூட தயங்க மாட்டாரு, எஸ் அப்படின்ட்டுருவாரு. அப்புறம் என்கிட்ட திரும்பி லஞ்ச் இருக்குல்ல ரெடி பண்ணிடலாம்ல, நான் சொல்லேன் டோன்ட் வரி, எனி டைம் whoever comes home we will give them the best. ஏன்னா அது அவங்க அப்பா காலத்துல இருந்து அவரு அத ஒரு they welcome the people with their heart full of happiness. அவங்களுக்கு அது வந்து ஒரு they don't think it as a pressure, it's a pleasure. அதே மாதிரி இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்க வளர்ந்ததுக்கு காரணம் இந்த நெட்வொர்க்கிங் தான் நான் சொல்லணும். ரொம்ப கரெக்டா சொல்றீங்க மேடம். ஐநோத்துக்கு நீங்க வந்து ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே எக்ஸிபிட் பண்ணுவீங்க. பிகாஸ் எந்த கெஸ்ட் நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தாலும் the way in which you exhibit hospitality, அது வந்து டெஃபினட்டா வந்து யாருமே மறக்க மாட்டாங்க. வந்து போன எல்லா கெஸ்ட்டுமே இன்னுமே சொல்லுவாங்க. எஸ்எஸ்விஎம் இன்ஸ்டிடியூஷனா அவங்களோட இதுவே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு சொல்லலாம். 2 பேருமே அந்த அளவுக்கு டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லிட்டு அது டெஃபினட்டா ஒரு இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் மீ, நீங்க வந்து யூ ஹவ் ரிசீவ்ட் லாட் ஆஃப் அவார்ட்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சேஞ்ச் மேக்கர் அவார்டா இருக்கட்டும், ஏஞ்சல்ங்கிற அவார்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து இது பண்ணிருக்கீங்க. விச் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். உங்களுடைய ஃபர்ஸ்ட் அவார்டு என்ன, எந்த ரெகக்னேஷன் வந்தது உங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து அவார்ட்ஸ்ல எது விச் இஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? அவார்டுன்னு சொன்னா frankly சொல்லணும், like last week in the Saturday I'm talking to you, last Saturday I was with my family, SSVM family, all the staffs were there. I was addressing them. ஏன்னா இந்த வருஷத்துக்கு வந்து ஃபெமினா 2020 எஜு ஐகான் அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க.
I was saying, எனக்கு வந்து அவார்டுக்கு பின்னாடி நான் போனதும் இல்லை, அவார்டுக்காக நான் ஏங்கினதும் இல்லை. டுடே ஐ எம் கெட்டிங் so much of awardனா it is not because of my effort, it is because of my team's effort. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் when they identified that I'm really done something and I've created an impact to the society number, I'm really happy that they have recognized my hard work, not only my hard work, my team's hard work ன்னு சொன்னோம். ஸோ அதனால நான் இவங்களதான் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. People who all have honored my work and was really appreciated and awarded me, I have to say a great big thanks for giving me awards in different fields and different areas. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க மேடம். ஐ திங்க் யூ ஹவ் டன் a lot of நீங்க வந்து உங்களுடைய கனெக்டா வச்சுட்டு ஜெனரலா சொசைட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, which you are not exhibiting outside actually. Yeah, I want you to tell that because பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து என்னன்னா ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்றோம் சொல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜெனரேஷன் கிராஸ் பண்ணிட்டோம் மேடம். பிகாஸ் இன்னைக்கு வந்து லவுடா சொல்லுங்கன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா இட் பிகம்ஸ் இன்ஸ்பிரேஷன் டு அதர்ஸ். இப்ப இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இப்படி எல்லாம் கூட ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வுட் லைக் நீங்க அதை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். Yeah, like I did my Master of Rehabilitation and specialization under hearing impaired and so அப்ப hearing impaired நம்மோதே hearing impaired and mentally challenged. So இப்ப இது ரெண்டுமே நான் பண்ணும்போது I had a great aversion. நான் இந்த சிறுமுகைக்கு வரும்போது I want to do a special schoolன்றத என்னோட இன்டென்ஷனாவே இருந்தது. So நான் when I'm putting a play school, I was saying to my hubby, play school போட்டாலுமே எனக்கு parallelly I want a special school. You will not believe நம்மளோட அந்த விஷ் அது வந்து ஒரு டீப் இன்சைட்டடா இருந்தா அது கரெக்டா நடக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த குழந்தைய ஸ்பெஷல் சைல்ட். ஜஸ்ட் இமேஜின் அந்த பேரண்ட் வந்து அவங்க குழந்தை நார்மல் நினைச்சிட்டு ஒரு பிளே ஸ்கூல்ல போட வராங்க. பட் ஹவ் ஆம் ஐ கோயிங் டு கவுன்சில் அண்ட் மேக் தட் பேரண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யுவர் சைல்ட் இஸ் ஹேவிங் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு. அப்ப நான் பார்த்துட்டு நான் வந்து எங்க வீட்டுல விட்டு டிஸ்கஸ் பண்றேன், இந்த மாதிரி குழந்தை இங்க வர நீங்கெல்லாம் வந்து கிராமம் நீ எடுத்தோன்னு இப்படி சொன்னீங்கன்னா உடனே ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க. ஐ டோல் நோ டுடே ஐம் கோயிங் டு சே பிகாஸ் டாக்டர்ஸ் சொல்லி இருக்கணும். டாக்டர் சொல்லாத போது இட்ஸ் மை டியூட்டி, ஐ ஹேவ் டு சே பிகாஸ் ஐம் கோயிங் டு எஜுகேட் தட் சைல்டு. இன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, அதே குழந்தை எங்க ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. ஹி இஸ் ஒர்க்கிங் அண்ட் இஸ் ஏர்னிங் 20,000 rupees salary. இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி என்னோட ஃபீல்டுக்கு நான் படிச்சதுனால இன்சைட் ஆர் ஓன் கேம்பஸ் வி ஹாவ் அ ஸ்பெஷல் யூனிட் ஆத்ம சேவா. அதுல 60 ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ஸ்டடிங். வி கிவ் தெம் என்டையர்லி ஃப்ரீ எஜுகேஷன். இது கூட நிறைய பேர் வந்து ஆரம்பத்துல சொன்னாங்க, நீங்க ரெகுலர் ஸ்கூலுக்குள்ள ஒரு கேம்பஸ் நீங்க வச்சிருக்கிறீங்க, இந்த குழந்தைங்க வந்து பண்ற மேனரிசம்ஸ் எல்லாம் நார்மல் குழந்தையும் போய் வீட்டுல செய்யும். நான் சொன்னேன் நோ, அந்த மாதிரி ஒரு குழந்தை செஞ்சதுன்னா அது வந்து தப்பு. அது மாதிரி பாக்குற ஒரு பேரண்டா அந்த கண்ணோட்டத்துல பாக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வேணா நம்மளுக்கு ஒரு நல்ல குழந்தை இருக்கலாம், நாளைக்கு நம்ம ஃபேமிலியில இல்ல தெரிஞ்சவங்க இதுல வந்து இப்படி ஒரு குழந்தைய வந்து நம்ம ஒதுக்க கூடாது அப்படின்ற ஒரு மெயின் இன்டென்ஷனை வச்சு இந்த குழந்தைங்களும் நம்மளோட ரெகுலர் குழந்தைங்களோட பஸ்ல தான் வருவாங்க. யூ வில் நாட் பிலீவ் அந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த குழந்தைங்களை நீட்டா பஸ் ஏற முடியலன்னா கூட தேல் ஹெல்ப் அண்ட் தேல் மேக் தெம் சிட் நெக்ஸ்ட் டு தெம். அதே மாதிரி அவங்களோட லஞ்ச் பிரேக்ல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து தேல் கம் அண்ட் ஆஸ்க் மேம் ஷால் வி கோ, வி ஹேட் ஆர் லஞ்ச், ஷால் வி கோ அண்ட் ஹெல்ப் தோஸ் டீச்சர்ஸ் இன் தட் யூனிட் ஃபார் சம் டைம். இதெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்றதுக்குலாம் கேட்கவே வேணாம், போய் நீ நேரா ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க. ஸோ தேர் வி ஆர் டீச்சிங் தெம் டு லேர்ன் அட்ஜஸ்ட்மெண்டல் இன் தேர் லைஃப். ஏன்னா இன்னைக்கு ஷேரிங் அட்ஜஸ்ட்மெண்டல் இல்லைன்னாலே உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த கிரேட் இம்பாக்ட். அதே மாதிரி when my daughter came back from her abroad studies, she was so much disturbed because she met Modi in Vancouver. She had a one-to-one interaction with him for 20 minutes and she told, when I come back to India, I will surely be a part of the society to do some social work and I'll be a social entrepreneur சொல்லிட்டேன். ஆனா நான் இப்ப இந்தியா வந்துட்டேன், something I have to do. So அந்த டைம் தான் இப்ப இந்த ஸ்வச் பாரத், அப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல வந்து they were asking for people, யாராவது இருந்தா நீங்க வந்து வார்டு அடாப்ஷன் எடுத்து அந்த ஏரியாவோட கிளென்லினஸ் நீங்க பார்க்கலாம். So that time when I happened to meet the commissioner for some other purpose, his wife said, மணிமேகலை உங்க கேம்பஸ்லாம் அப்படியே கிளீனா வச்சிருக்கிறீங்க, why can't you adopt your own locality, உங்க கேம்பஸ் இருக்கிற லொக்காலிட்டியை நீங்க அடாப்ட் பண்ணி why can't you create a change.
I said yes. Then I called a few of my parents who are really interested. இதுல வந்து Swachh Bharat we are going to adopt. So அப்ப நம்ம அந்த door to door போய் we have to create them how they have to segregate the waste. Parents வருவீங்களா? I have to say a great big thanks to that parents and the students who volunteered from that locality, and we all went, even myself, my daughter, we all joined with those parents. Band, ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் வெளியில வரணும் இல்லைங்களா? வெளியில எப்படி வாங்குமானா மைக் போட்டு யாரும் வர மாட்டாங்க. எங்க ஸ்டூடெண்டோட பேண்ட் அந்த ஏரியால போய் நின்று பயங்கரமா பேண்ட் வாசிக்கவும், என்னடா இந்த ஏரியால திடீர்னு காலையில பேண்ட் 6 மணிக்கு பேண்ட் வாசிக்குதுன்ட்டு எல்லாம் வெளியில வந்தாங்க. வெளில வந்தோன்னே டக்குன்னு நாங்க புடிச்சிட்டோம் மைக்ல, அக்கா எல்லாம் நில்லுங்க, நாங்க குப்பை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரோம். ஸோ திஸ் வாஸ் another great impact. அப்ப கூட நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் இதை வந்து நீங்க ஹைலைட் பண்ண மாட்டேன்றீங்க. நான் சொன்னேன், ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்ணணும்ன்றத வந்து ஐ எம் டூயிங் இட் த்ரூ மை ஸ்டூடெண்ட்ஸ். எங்க குழந்தைங்க இதை போய் 10 பேர்த்திட்ட அவங்க லொக்காலிட்டியில if they create a change அப்படின்னா that's going to be a great big change. So these are the 2 great things which I feel I have created an impact to my students, and where my students are doing it not only in their locality, even in their neighborhood areas. இன்க்ளூசிவிட்டி பத்தி நல்லா சொன்னீங்க. அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரனை ஒதுக்கி வைக்கும் போது தான் கெட் இன்டு a டிப்ரெஷன் மோட் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. நீங்க கொஞ்சம் முன்னாடியே ஐ திங்க் யூ ஹவ் டன் தட். ஆக்சுவலா தட் இஸ் a big achievement மேடம். இன்னைக்கு குழந்தைகளுடைய பார்ஷியாலிட்டி குழந்தைங்க பாக்குறது இல்ல, பட் நம்ம அதுல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் பிகம்ஸ் a very very challenging moment. ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க மேடம். வாட் இஸ் யுவர் கைண்ட், அதாவது என்ன சொல்றது, அட்வைஸ் சொல்லலாம், இல்ல வாட் இஸ் யுவர் கைண்ட் சஜஷன்ஸ் ஃபார் தட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா நீங்க பேசுறீங்கன்னு நிறைய பேர் லிங்க் கேட்டாங்க எங்ககிட்ட. பேரண்ட்ஸ் குரூப் இந்த மாதிரி வாண்ட் டு லிசன் டு மேடம் ஆக்சுவலி சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் எடுப்பேன். ஸோ நீங்க அதை பத்தி சொல்லுங்க பேரண்ட்ஸுக்கான ஒரு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு சிலைய வந்து செதுக்கும் போது கல்லே அழகாகு, கல்லே அழகாகுன்னு அழகாகுமா? நிச்சயமா ஆகாது. அப்ப அது என்ன, உள்ளி வச்சு நல்லா போட்டாதான் அந்த சிலை வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வருது. அதுதான் இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா வந்து அந்த ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாரு. ஸ்கூல்ல இருந்து வந்தா ஷூஸ் வந்து அந்த கொஞ்சம் கூட மண் இல்லாம தட்டி நாங்க வந்து அந்த ஷூ ரேக்ல வைக்கணும். அதே மாதிரி அந்த சாக்ஸ் வந்து எடுத்துட்டு போய் நீட்டா துவைக்கணும். நாங்களே தான் துவைக்கணும். சர்வன்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க துவைக்க. எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் ஏன் குழந்தைங்க வந்து செய்யணும். எங்க அப்பா சொல்றாரு, அவங்க இன்னைக்கு செஞ்சா அந்த அழுக்கோட வலி என்னன்னு தெரியும். அப்ப சோப்பு அவங்க போடும்போது அவங்களுக்கு இதான் சோப்பு, இந்த 1 மாசத்துக்கு அவங்க வச்சுக்கணும்னா அவங்க வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி தீர்ந்து போச்சுன்னா அது நம்மளுக்கு தெரியாதுன்றார். ஸோ வி லேர்ன்ட் எவ்ரிதிங். ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிக்கனமா எப்படி இருக்கணும், நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து தெரியும் போது அப்பெல்லாம் நான் நினைப்பேன், என்னடா எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாரு, இவர் மூஞ்சில சிரிப்பே பார்க்க முடியாதுன்னு. இன்னைக்கு வந்து நான் ஒரு சுத்தம் ஆர்கனைஸ்டு லைஃப் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து எப்படி ஒண்ணும் இல்ல, அயன் பண்ணாம நாங்க துணியை போட்டுட்டோம்னா முட்டிக்கால் போட வச்சுடுவாரு உப்புல. நினைப்பேன், ஐயோ இன்னைக்கு ஒரு நாள் தானே அயன் பண்ணல, அப்ப பார்த்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பேரண்ட்ஸ் நம்ம எல்லாரும் பொதுவா என்ன பண்றோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது, குழந்தைங்க வந்து வேணும்ன்றத ஓரளவுக்கு நம்ம வந்து வேணாம் நோன்னு சொல்லலாம். ஆனா 100% நோ சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. So let's forget the word called depression. We have to make them face the world. ஏன்னா அந்த வேர்ல்ட வந்து இப்ப இன்னைக்கே வந்து ஒண்ணும் இல்ல, கொரோனான்னு சொல்லி நம்ம இந்த 8 மாசம் வந்து குழந்தைங்களை வந்து 4 வால்ஸ்குள்ள லாக் பண்ணி வச்சிட்டோம். அந்த 4 வால்ஸ்ல லாக் பண்ணது வந்து நிறைய குழந்தைங்க குண்டா இருக்கிறாங்க. அப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து நிறைய பேரண்ட்ஸே சொல்றாங்க, அவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு மேனரிசம் மாறுது. We don't know how to have a control over them. நீங்க சொன்ன மாதிரி தான் 2 குழந்தைங்களே வச்சு சமாளிக்க முடியல வீட்டுல. மேடம்க்கும் டீச்சர்ஸ்க்கும் கிரேட் பிக் தேங்க்ஸ். ஏன்னா ஹாஸ்டல் இத்தனை பேரை வச்சு எப்படி நீங்க சமாளி. See the thing is, the parent has to understand எப்ப குழந்தைக்கு வந்து விளையாட போகணும், அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் நம்ம வந்து கொடுக்கணும். நீ ஓடாத, நில்லு, நீ இப்ப நடக்கணும், நீ இப்ப உட்காரணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்களோட மைண்ட்ல வந்து பின்னாடி அவங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டலா அம்மா என்ன சொல்லுது, அப்பா என்ன சொல்லுது, நம்ம அதை கேட்டு 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 செய்யணும் போது they lose their real capacity நான் சொல்றேன். So what is my advice to the parents is, குழந்தைங்களுக்கு சகலமும் கத்து கொடுங்க.
அவன் வந்து தப்பே பண்ணட்டும், தப்பு இல்ல. தப்பு பண்ணும் போது அந்த தப்புனால ஒரு விஷயத்த வந்து அவங்க அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்குவாங்க. ஒரு குழந்தை வந்து நீ இத கையை வந்து நீ போய் கேண்டில் மேல அந்த நெருப்பு எரியுது அதுல வச்சின்னா சுற்றுன்னு சொன்னா அந்த சூடுதான் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கட்டுமே. அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுனா கீழே தான் விழுவாங்க, பிராக்சராகவும் ஆயிட்டு போகுது. அது மாதிரி ஒவ்வொன்றும் அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஷுட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் தெம் இன் தேர் ஃபுட். தே ஷுட் ஃபோர்ஸ் தெம் டு ஈட் எவ்ரிதிங். ஏன்னா எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து தட்டுல என்ன சாப்பாடு வச்சாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டுதான், என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ கம்பல்சரி சாப்பிடணும். அப்ப அதே தான் நான் இங்க ஸ்கூல்லயும் ஹாஸ்டல்ல சொல்லேன், வாட் யூ ஹவ் காட் இன் யுவர் பிளேட் யூ கம்ப்ளீட் இட். ஏன்னா இதுல இருக்கிறது எத்தனை பேர் வந்து சாப்பிட முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது தே அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தே கோ. வாட் ஐ லைக் டு சே டு த பேரண்ட்ஸ் இஸ் லெட் த சைல்ட் face the world. You only be a person standing behind and observing. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா கஷ்டத்தை let them face and let them taste and then they will surely be the winners of the future. இப்ப நம்ம வந்து அவங்கள ஸ்டாப் பண்ண என்ன ஆகும்னா அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறோம் பிகாஸ் money will not travel with the child for a long journey. பட் அவங்களுக்கு கொடுக்குற நாலேஜ், சேலஞ்ச், how to face the world, இது இத்தனையும் நம்ம வந்து கொடுக்கும் போது குழந்தை வந்து நீங்க இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கீங்கன்னா குழந்தை வந்து 1000 கோடி சொத்துக்கு ஒரு வேல்யூபிள் பர்சனா சொசைட்டிக்கு இருப்பாங்க. ஸோ யூ கிவ் யுவர் சைல்ட் as a right individual to the society, which is really needed now, need of the hour. நமக்கு 2 கண்கள்னு சொல்லலாம் மேடம். ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா 2 கண்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி ஒரு சைடு வந்து பேரண்ட், இன்னொரு சைடு டீச்சர்ஸ். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் தான் ஷேப் அப் பண்றாங்க. எனக்கு ஒரு ஸ்ட்ராங் தாட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றதுக்கு பதிலா பேரண்டா நான் வந்து என் குழந்தைக்கு என்ன சொல்றேங்கிறது ரொம்ப முக்கியம், ஸ்கூல்ல என்ன சொல்லிட்டாங்கிறது முக்கியம். டீச்சர்ஸ்க்கான இன்புட்ஸா நீங்க சொல்லுங்க மேடம். டீச்சர்ஸ்க்கு பொதுவா நான் என்ன சொல்லேன்னா, நம்ம இன்னைக்கு குழந்தை முன்னாடி நம்ம என்ன பிரசன்ட் பண்றோமோ அதே தான் குழந்தை வெளியில பிரசன்ட் பண்ணும். ஸோ ஒரு டீச்சர் வந்து ஒரு பிரின்சிபல் வந்து காரிடோர்ல நடந்து வராங்க, அப்ப அவங்க அது பெர்ஃபெக்டா இருந்துட்டு பிரின்சிபல் வந்து காரிடோர் தாண்டினோன்னு அப்புறம் அவங்க நார்மலா இருக்கும் போது குழந்தை அதை அந்த இடத்துல ஒப்சர்வ் பண்றாங்க. வீட்டுக்கு போகும்போது அம்மா வந்து அப்பா இருக்கும் போது என்ன பண்றாரு, அப்பா இல்லாத போது என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது திஸ் இஸ் த 2 திங்ஸ் வாட் த சைல்ட் இஸ் லேர்னிங் அண்ட் டூயிங். ஸோ ஐ ஆல்வேஸ் சே நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் வேல்யூஸ், ஹவு டு லிவ் அ லைஃப்ன்னும் போது நம்ம வந்து ஒரு தப்பே பண்ணாம இருக்க முடியாது, பட் வி ஹாவ் டு லிவ். ஏன்னா இன்னைக்கு வந்து மகாத்மா காந்தி எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு உதாரணமா நம்ம வந்து சொல்லணும். அவர் வந்து சொல்லுவார், நான் வந்து பொய்யே சொல்ல மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா பொய் சொல்லக்கூடாதுன்றத வந்து எப்படி நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு அம்மா வந்து குழந்தைய கூட்டிட்டு வந்து சாக்லேட் சாப்பிட வேணாம்னு சொல்றேன், ஆனா இந்த குழந்தை கேட்க மாட்டேங்குது, காந்தி நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்க இதை சாப்பிட்டா என்னெல்லாம் ஆகும்னு. அப்பதான் அவருக்கே தெரியும், ஐயோ நம்மளுக்கே இந்த பழக்கம் இருக்குது, நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்றோம், அப்புறம் தென் வி வில் டீச் டு த சைல்டு. அதே தான் நான் இப்ப டீச்சர்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, நம்ம வந்து குழந்தைங்களை வந்து இதை செய்யல அதை செய்யல நம்ம சொல்றதோட குழந்தைங்களுக்கிட்ட நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணி ஹவு வேல்யூ வி ஆர் கிரியேட்டிங்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ப்ரீச் வாட் யூ பிராக்டிஸ்ங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டீங்க மேடம். ஆக்சுவலி இது 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்புட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேப்பிங் ஆஃப் த கிட். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு வந்து 10,000 கிட்ஸை வச்சு நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னா யூ வுட் ஹவ் சீன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். 5 கேம்பஸ், இவ்வளோ டீச்சர்ஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. 10,000 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்மால் நம்பர் ஆக்சுவலி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கூல். நீங்க காலேஜ்ல கூட மெச்சூர்ட் கிட்ஸ் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம். எங்கர் எஜுகேஷன் வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். கிட்டத்தட்ட நீங்க ஒரு 55 மினிட்ஸா ரொம்ப பொறுமையா எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப எளிமையா நல்ல இன்புட்ஸை கொடுத்துருக்கீங்க. ஃபைனல் நோட்டா நான் உங்களுக்கு போஸ்ட் கோவிட், ஆக்சுவலா இது ஃபைனல் கேள்வியா எடுத்துக்கோங்க மேடம். போஸ்ட் கோவிட் எஜுகேஷன் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இன்னைக்கு வந்து டிஜிட்டலா மாறிடுச்சு, 8 மாசம் பிராக்டிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆகும், டெஃபினட்டா ஒரு நாள் ஓப்பன் ஆகி எல்லாரும் திருப்பி வர போறாங்க. இந்த ஆன்லைன் இது கண்டினியூ ஆகுமா, இல்ல இதை விட்டுட்டு கம்ப்ளீட்டா எல்லாம் திருப்பி மேனுவலா வந்துருவாங்க? இப்ப நீங்க நம்ம ஸ்கூல்ல எடுத்துட்டீங்கன்னா we are so happy, like we can save a lot of time and we can give for the child. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 11th 12th குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஏர்லியா ஒரு 1 hour அப்படி கிளாஸ் எடுப்போம். அப்புறம் அதே மாதிரி லேட் ஈவினிங் வில் ஹாவ் டு கம்ப்ளீட் த போர்ஷன்ஸ் இன் வில் ஹாவ்.
இப்ப இந்த ஆன்லைன் இந்த கோவிட்க்கு வந்து ஐ ஹேவ் டு சே a great big thanks. ஏன்னு கேட்டா டீச்சர்ஸ் எல்லாம் இப்ப டெக் சேவி ஆயிட்டாங்க. டெக்னாலஜி வந்து நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க சென்னையில இருந்து பிளைட் பிடிச்சு இங்க வந்து என்னோட ஒரு 1 hour நீங்க எடுத்து யூ would have to take your time. இப்ப நம்ம வந்து நம்மளோட ரெகுலர் ரொட்டீன்ல we have only taken 1 hour, we have saved n number of hours தான் வந்து நான் சொல்லணும். அதே மாதிரிதான் so what we thought is இப்ப நம்ம வந்து ஸ்கூலே திறந்தாலும் இந்த டெக்னாலஜியை நம்ம வந்து அப்ரப்டா அப்படியே விட்டுட்டோம்னா நாலேஜ் கெய்னிங் ஃபார் த டீச்சர்ஸ் வந்து அப்படியே அப்ரப்டா நின்றோம். குழந்தைங்களுக்கும் அந்த டெக்னாலஜியை வந்து ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. they start using in the wrong way. அதே இப்ப வந்து ஸ்கூல் அவர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த டைம் தான் லிமிட்டடா நம்ம வச்சிட்டோம்னா குழந்தைங்க வீட்டுக்கு போய் தே கேன் அகெயின் டெவலப் தேர் அதர் ஏரியா ஆஃப் ஸ்கில்ஸ் ஒண்ணு. அதே மாதிரி இப்ப வந்து டீச்சர்ஸ் குழந்தைங்க யாரும் இனி வந்து டியூஷன் போகணும்னு நினைக்கவே வேணாம். ஸோ குழந்தைங்க நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகே இந்த குழந்தைங்களுக்கா கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் போது டீச்சர்ஸ் இப்ப அழகா வீட்டுல போய் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா இஃப் தே சிட் ஃப்ரம் தேர் ஹோம் அண்ட் இஃப் தே கெட் தேர் சில்ட்ரன் கனெக்டட் அகெயின் தே கேன் டூ. இன்னொன்னு நாங்க வந்து we have fixed digital TV. ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் டிவி பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு வரல, the child is at home, பட் இங்க வந்து ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் இஸ் ஹியர். ஆனா நாளைக்கு அந்த குழந்தை வரும்போது அந்த கிளாஸ்ல டெஸ்ட்னு சொல்லும் போது அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வந்து சொல்லுவாங்க எல்லாரும் டெஸ்ட் எழுதும் போது மேம் ஐ வாஸ் ஆப்சென்ட் எஸ்டர்டே ஸோ ஐ குடன்ட் ரைட் மை எக்ஸாம் டுடே ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்றதோட இப்ப இந்த டிஜிட்டல் கிளாஸ் வில் பி ஷேர்ட் வித் த சைல்ட். ஸோ இங்க கிளாஸ்ல மத்தவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்றதும் இப்ப அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும். அந்த ஸ்கிரீன் வில் பி ஷேர்ட் டு த சைல்ட் லேப்டாப். அப்படின்னும் போது now the child இப்ப என்ன ஃபிராக்சரா இருக்கிறவங்க 1 month they cannot come to school. Now the child will not miss the class. Now he will be on a routine and he will be on a touch. So I will always say all the schools don't abruptly leave this technology online system. இத வந்து நம்ம ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ல வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணும் போது the teachers will start getting more update of knowledge. ஏன்னா நாலேஜ் அப்டேட்ன்றது இன்னைக்கு இந்த டெக்னாலஜிக்கு அப்புறம் இப்ப நிறைய டீச்சர்ஸே வந்து சொல்றாங்க எனக்கு முதல்ல வந்து ஏபிசிடியை டைப் பண்ண தெரியாது, இப்ப now I'm very fast in typing and I know to browse a lot and I'm learning more and I'm gaining more knowledge. So இப்போ டீச்சர்ஸ் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இன்னைக்கு போயிட்டு இருக்காங்கன்னா குழந்தைங்க இன்னைக்கு 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க. ஸோ அப்ப அந்த 1000 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து கொஞ்சம் போய் நம்ம அவங்க லெவலுக்கு கிராஸ் பண்ணோம்னா both has to happen hand in hand for the post covid. கரெக்ட் மேடம், ரொம்ப நாளா சொன்னீங்க. பிகாஸ் நான் சொல்ல நினைச்சது அதான், உங்களோட 1 hour வாங்கணும் அப்படின்னா இட் இஸ் வெரி டஃப் இன் த நார்மல் டேஸ் பிகாஸ் so many other priorities. You will be meeting people for visiting. இன்னைக்கு வந்து 1 hourல நம்ம வந்து இந்த இன்டர்வியூ ரொம்ப கச்சிதமா முடிச்சிட்டோம். இட் ஹஸ் பீன் அ கிரேட் இன்டர்வியூ. நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருந்தா கூட நான் நேர்ல உட்காந்து உங்ககிட்ட பேசினா எந்த அளவுக்கு கன்வர்சேஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு கிவன் வெரி வெரி கம்ஃபர்ட் ஜோன். இன்னைக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா என்னோட டேக்அவே அப்படிங்கிறது வந்து கிராட்டிடியூட். நீங்க சொன்ன எடுத்தோடனே அதான் சொன்னீங்க. டு த பேரண்ட்ஸ், டு த ஃபேமிலி, அந்த என்டையர் சொசைட்டி, சிறுமுகை, நீங்க அதெல்லாம் சொன்னது வந்து nobody would have touched upon because இன்னைக்கு சக்சஸ் வந்துட்டோம். அதுக்கு வேற வேற காரணங்கள் சொல்லுவாங்க. பட் நீங்க ரூட்டுக்கு போய் அந்த ரூட்ல இருக்க காரணத்தை எடுத்து சொன்னது வெரி வெரி டச்சிங், ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்ல, டீச்சர்ஸ் வந்து நீங்க என்ன சொல்லி தரீங்களோ அது மாதிரி நீங்க நடந்து காட்டுங்க முதல்ல. அதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்க வீட்டுல எப்படி அவங்கள ட்ரீட் பண்றீங்களோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ண அலோவ் பண்ணுங்க. மேக் தம் ஃபெயில். ஒரு தடவை உழுந்து பார்த்தாதான் கை கால் உடஞ்ச பரவாயில்ல, லெட் தம் கம் பேக் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பாயிண்டா இருந்தது. சோ மெனி திங்ஸ் யூ ஹவ் டோல்ட். இன் டர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்க ஆரம்பிச்சு ரொம்ப பேஷனேட்டா இருந்தனாலதான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இந்த அளவுக்கு கேம்பஸஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு வந்து ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட். அப்கோர்ஸ் மோகன் சாருக்கு பெரிய கிரெடிட் கொடுக்கும். பிகாஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து மோகன் சார் தான். அதனால வந்து அவருக்கு பெரிய கிரெடிட். பிகாஸ் அந்த சப்போர்ட்டோட பேஷனேட்டா நீங்க ரன் பண்ணதுனால இன்னைக்கு எஸ்எஸ்விஎம் வந்து ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட்ல இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் செலக்ட் பண்ணா கூட அதுல எவ்வளவு சூஸியா இருப்பீங்க. யூ வாண்ட் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த பேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கு. பிகாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் வி ஹியர் ஃப்ரம் அவுட் சைட் பேரண்ட்ஸ். நிறைய விஐபிஎஸோட குழந்தைங்க அங்க படிக்கிறாங்க. உங்களை பொறுத்தளவுக்கு எல்லாரும் ஒண்ணுதான், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து எக்ஸிபிட்டிங் வெரி வெல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் மேடம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 1 hour அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி வேல்யூபிள் டைம் ஃபார் யூ. அதுக்கு இந்த இன்டர்வியூ வந்து எங்களுக்கு ரொம்ப ஆன் பிஹாஃப் ஆஃப் இன்னோவேட்டிவ் டீம்
ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ ஃபார் கிவிங் அஸ் ஒன் ஆஃப் last only one point which I like to say is நீங்க சொன்னீங்க like we are very choosy on selecting people, inviting people to the school. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க இவங்க என்னடா இவங்களை கூட்டு வராங்க அவங்கள கூட்டு வராங்க அப்படின்னு. எவ்ரி chief guest of the school plays a vital role in every child's life. ஏன்னா நாங்க வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட சொல்ற ஒவ்வொரு வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு இந்த சீஃப் கெஸ்ட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல வந்து தே ஆர் ஹைலி டேலண்டட். நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி உருவாகி நான் உங்களை கூப்பிட்டு இந்த ஸ்டேஜ்ல உட்கார வைக்கணும் அப்படின்றது. ஸோ ஐ ஹாவ் டு சே அ கிரேட் பிக் தேங்க்ஸ் டு வெங்கடேஷ் சார். நீங்க வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பீப்புள் வந்து யூ ஆர் இன்ட்ரடியூசிங்ன்றது அது வந்து இட்ஸ் அ காட் கிவன் கிஃப்ட்ன்னு தான் நான் சொல்லணும் சார். Thank you so much, madam. Thanks for your time. Actually, we are blessed to have you here. இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருக்கும் பாக்குறவங்களுக்கு. We will come back to you with a lot of programs. Thank you so much. Thank you. Thank you, sir. Thank you.